வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப்பும் இருக்குது அண்ட் டெம்பரவரி ஜாப்பும் 2 ஜாப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 13/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காஸ் எஸ்பிஐலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அதோட நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் நமக்கான கேரியர்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் ரெகுலர் பேசிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 3/2/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதோட லிங்க் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அப்ளை பண்ணுற லிங்க்கும் அண்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். டவுன்லோடுன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதோடைய அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். நோட்டிஃபிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த கார்பரேட் சென்டரோட நம்பரு, அதாவது 12 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான வேக்கன்சி வந்து இதுக்கு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/2/2025 அந்த டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டெப்டி மேனேஜர் அச்சுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து அதாவது உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். இதுக்கான வேக்கன்சி அதாவது இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 60% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி குவாலிஃபைடாக இருக்கணும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜி டிப்ளமோ பேச்சுலர் ஆர்ட்ஸ்வேர் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்பெஷலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அண்ட் சேலரி கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அட்டாச் ஆகிட்டு வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னலாம் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்லே இவங்க வந்து கேட்கல. அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய சேஃப்டிக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்டு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,820 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. உங்களுக்கான கால் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியோ இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவாங்க.
உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 750 உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் ஆல் கேட்டகரிக்கு. எக்ஸப்ட் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து ரூ. 750 நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க, எந்த ஜாப் வந்து எதுக்காக அப்படின்றத கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து காலியாக இருக்குது. 40 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஆனுவல் இன்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். 4 இயர் வந்து உங்களுக்கு பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 4 இயர் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஎம்மோ அல்லது பிஜிடிபிஎம்மோ அல்லது எம்பிஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். உங்களுக்கு வந்து 5 இயர் to 15 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும், அண்ட் இதுக்கான லீவு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் லீவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் லீவ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே சேம் தான். இவன் ரூ. 750 நீங்கள் வந்து ஃபீஸு பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ காஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் பண்ணுறது நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம்.